பொண்ணு அழைக்க போன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள இப்படி அங்கே பொண்ணு வீட்டில் கவனிப்பாங்க? மக்களை நீங்களே நியாயத்தை கேளுங்க. 2 பேருக்கும் ஒரே இலையில சாப்பாடு போட்டாங்க. இதெல்லாம் அடுக்குமா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் சுவாமி மலையில தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காக போயிருந்தோம். இது ஈவெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது எங்கள் வீட்டு கல்யாணம், கார்த்தி அண்ணா வீட்டு கல்யாணம். பொண்ணு என்னை புக் பண்ணலை, பொண்ணுடைய சிஸ்டர் தான் என்னை புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ஈவெண்ட் தான் நம்மளால் லைஃப்பில் மறக்க முடியாத தருணம்னு சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் இது. நான் எப்போவுமே ஈவெண்ட்டுக்கெலாம் போனால் நான் மேக்ஸிமம் பேசாமலே தான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இந்த ஈவெண்ட்டில் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு என் டீம்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கு காரணம் எங்களை மாப்பிள்ளை வீட்லேயும் சரி, பொண்ணு வீட்லேயும் சரி அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களில் ஒருத்தர் மாதிரி எங்களை நடத்துனாங்க. இது எல்லாருக்கும் அமையாது. உங்களுக்கும் இந்த மாதிரி பர்சனலாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.